ஓம் சரவண பவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். ஆத்ம நண்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ரவிமுருகனின் வணக்கங்கள். அப்பன் முருகனர்களால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்பொழுது அப்பன் முருகனர்களால் நம் வாழ்வில் பேரின்பமும் சிற்றின்பமும் மனிதர்களுக்கு எப்படி கிடைக்கின்றது என்று அப்பன் முருகனின் அருளால் இந்த ரவி முருகனுக்கு சிந்தையில் அமர்ந்து அவர் அருளியதை மக்கள் நலன் கருதி அப்பதிவு செய்கின்றேன். பேரின்பம் என்பது அது இறைநிலை. சிற்றின்பம் என்பது அது மனித நிலை. எப்படியெல்லாம் இந்த இரண்டு நிலை நமக்கு அமைகின்றது என்பதை அப்பன் முருகன் மிக அழகாக அருளினார். அந்த அருள் நிலையை அனைவருக்கும் பகிரவே இப்பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். ஒரு குடும்பத் தலைவர் இறைவனிடம் வேண்டுகின்றார், இறைவா, என் குடும்பத்தில் தாய் தந்தையருக்கும் என் மனைவிக்கும் என் மனைவியின் மூலம் பெற்றெடுத்த என் பிள்ளைகளுக்கும் நான் அயராது உழைத்து இரவு பகலும் பாராமல் வெயில் மழை என்று கருதாமல் ஓடி இங்கும் அங்கும் அலைந்து ஓடி திரிந்து நான் சம்பாதித்து அனைத்தும் செய்கின்றேன். ஆனால் என் மனதில் நிம்மதி என்று ஒன்று கிடைப்பதில்லை என்று கூறுகின்றார். இறைவா, நான் இவ்வளவு செய்தும் சில நேரங்களில் என் மனைவி என் பேச்சை கேட்பதில்லை, நான் பெற்ற பிள்ளைகளும் என் பேச்சை கேட்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் நீ சொல்லும் வார்த்தைகள் எனக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது என்று சொல்கிறார்கள். சில நேரங்களில் நான் சொல்வதை கேட்பதில்லை. எதனால் இந்த நிலையில் நான் அவர்களுக்காக உழைத்து நான் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று இறைவனிடம் கேட்கின்றார். அப்பொழுது இறைவன் அருள்கின்றார். என்ன சொல்கின்றார்? அவரை பார்த்து ஒரு புன்முறுவல் சிரிக்கின்றார். இது நாம் ஒரு கற்பனையாக நினைக்கலாம், அல்லது அவரவர் மனதிற்கு ஏற்றாற்போல் நிஜமாகவும் நினைத்துக் கொள்ளலாம். ஒரு புன்முறுவல் சிரிக்கின்றார். அப்போது அவர் கேட்கின்றார், இறைவா, என்னை பார்த்து புன்முறுவல் சிரிக்கின்றாய், அதற்கு பதில் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இறைவன் அருளுகின்றார், அப்பா, நீ உன்னுடன் பிறந்ததே நீ சொல்வதை கேட்பதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் மனைவி கேட்க மாட்டேன்றாள். நான் பெற்ற பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்க மாட்டேன்றார்கள் என்பது உனது அறியாமை என்று சொல்கின்றார். அதற்கு இவர் கேட்கின்றார், இறைவா, எனது அறியாமை என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கின்றார். அதற்கு இறைவன் பதில் அளிக்கின்றார், உன்னுடன் பிறந்தது உன்னுடைய முடி, உன்னுடன் பிறந்தது உன் விரலில் வளரும் நகங்கள் உன்னுடன் பிறந்தது. ஆனால் உன்னுடன் பிறந்தது என்று அதை நீ நிப்பாட்ட முடியுமா? உன் பேச்சை கேட்கின்றதா? இல்லையே. அது தன்னைத்தானே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை உன்னால் நிறுத்த முடியுதா
முடியாது. ஏனென்றால் அது இயற்கையாகவே உன்னுடன் படைக்கப்பட்டு வளருகின்றது. அப்படி உன்னுடன் இருக்கும் ஒரு முடி நகங்கள் உன் பேச்சை கேட்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்காக நீ என்ன செய்கின்றாய்? வளர்கின்றதே என்று வளர்த்து கொண்டிருக்கிறாயா? இல்லையே. அதை சில நேரங்களில் வெட்டி விடுகின்றோம். ஏன் வெட்டி விடுகின்றாய்? நீ சிற்றின்பம் என்ற மாய வலைக்குள் விழுந்ததால் அதை வெட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றாய். சிற்றின்பம் என்பது நாம் குடும்பத்தில் இருந்து மனைவியுடன் இருந்து மனைவி தன்னை தியாகம் செய்து அதனுள் அந்த மாய இன்பத்தில் உள்ளே நுழைந்து அதனால் பெற்றெடுத்த பிள்ளைகளை நாம் பேணி காக்கும் இன்பமே சிற்றின்பம். இந்த சிற்றின்ப வலையில் சிக்கிக்கொள்பவர்கள் என்பதை விட அந்த கடமையில் நாம் இருக்கிறோம் என்று நினைத்து அவர்களுக்கு சேவை செய்வதே இந்த சேவை. அதனால் சிற்றின்ப வலையில் விழுந்தவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள கூடாது. என் மனைவி நான் சொல்வதை கேட்கவில்லை, என் பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று சொல்வது அது மாபெரும் தவறு. ஏனென்றால் தன்னுடன் உள்ளதே தன் பேச்சை கேட்காத போது அந்த மாய வலையில் நாம் இருக்கும் பட்சத்தில் நாமாக செயல்பட்டால் காலம் தன் கடமையை சரியாக செய்யும். இந்த சிற்றின்ப வலையிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே பேரின்பம் எனும் இறைநிலைக்கு செல்லலாம். சிலர் பேரின்ப நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சிற்றின்பத்தை அறவே ஒழித்து விடுகிறார்கள். ஆனால் அது சாத்தியமல்ல. ஆன்மீகத்தில் முதலில் சொல்லப்படும் வார்த்தை என்னவென்றால், சம்சார வாழ்க்கையை அனுபவித்த பிறகே சாமியார் வாழ்க்கைக்கு வருவதே தகுதியான ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனிதனாக பிறப்பெடுப்பதே ஆசையின் காரணத்தால் தான். அந்த ஆசை என்பது சிற்றின்பம். அந்த சிற்றின்ப ஆசையில் நீ நீந்திவிட்டால் பேரின்ப என்னும் பெருங்கடலில் இறையருள் கருணையால் எளிதாக நீந்திவிடலாம். இந்த சிற்றின்ப ஆசையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பேரின்ப என்ற பெருங்கடல் அதில் நீந்துவதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பரம்பொருள் இறையருள் அவர் அருளாசி இருந்தால் மட்டுமே அந்த பேரின்ப கடலில் நீந்தலாம். ஆனால் இங்கு ஆன்மீகம் என்ற பெயரில் நிறைய பேர் பெருங்கடலில் நீந்துகிறேன் என்று சென்றுவிட்டு திரும்பவும் இந்த சிற்றின்பம் என்னும் மாயக்கடலில் வந்து விழுந்து விடுகிறார்கள். அது இங்கு நடக்கும் இயல்பான வாழ்க்கையாக ஆகிவிட்டது. இந்த கலியுகத்தில் பேரின்பத்தை அடைய மனம் ஒருநிலை பட்டால் மட்டுமே அந்த பேரின்ப நிலைக்கு நாம் செல்ல முடியும். அதனால் நான் சொல்லுவதை யாரும் கேட்பதில்லை என்று நினைப்பதை விட சிற்றின்ப கடலில் அனைத்தையும் கடந்துவிட்டு பேரின்ப கடலுக்கு வருவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலை உன்னிடம் இருந்தால் மட்டுமே அந்த பேரின்ப கடலில் நீந்த முடியும். இங்கு வாழ்நாள் முழுவதும் சிற்றின்ப கடலில் சிக்கியவர்களே அதிகமானவர்கள். ஆனால் பேரின்ப கடல் என்பது ஆசை எனும் மாயையை விளக்க வேண்டும். ஆசை எனும் மாயையிலிருந்து விடுபட்டால் மட்டுமே
பேரின்ப கடலில் நீந்தி கருணை கடல் எனும் கடவுள் இறைவன் அருளால் அவன் பாதத்தை போய் சரணடைய முடியும். அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் ஒரு சிலரே. போன பிறவியில் இறைவனடி சேருவதற்காக அவர்கள் வாழ்ந்து இறைவனிடம் கேட்பார்கள், இறைவா உன்னடியை நான் வந்து சரணடைய வேண்டும் என்று. அதற்கு இறைவன் தன்னுள் சரணடைய வைத்து மறுபடியும் இங்கு ஆன்மீகம் எனும் இறையருளை அனைவருக்கும் பெருக்கி இறைவனுடன் புகழை சொல்லவே சில ஆத்மாத்ம மனிதர்களை இங்கு பிறக்க வைப்பார். அப்படி பிறந்து வாழ்ந்த ஒரு சிலரே நாம் சொல்லத்தக்கவர்கள். அப்படி ஒரு சிலர்கள் மட்டும் அனைவருக்கும் தெரிந்தவர்களாக வாழ்ந்து செல்வார்கள் இந்த பேரின்ப கடலில் அடைவதற்கு. ஏனென்றால் இங்கு சிற்றின்பத்தில் மாட்டிக்கொள்ளும் அனைவருக்கும் இவர்கள் ஒரு வரப்பிரசாதமாக மனிதர்களாக வாழ்ந்து கடந்து செல்வார்கள். அதனால் அவரவர் மனம் போல் அவரவர் மனநிலைக்கு ஏற்பாற் போல் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் யாரும் யார் பேச்சும் கேட்பதில்லை என்பது நமது அறியாமையை தவிர வேறு ஏதும் கிடையாது என்று அப்பன் அருளுகின்றார். இப்படி ஒரு அருள்நிலையை அப்பன் முருகன் என் சிந்தையில் நின்று அருளியதால் அனைவருக்கும் இப்பதிவினை ஒரு நல்ல பதிவாக இருக்கும் என்று நினைத்து நான் பதிவு செய்கின்றேன். சிற்றின்பம் என்பது நாம் சம்சார வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு செயல்களும் சிற்றின்பமாகவும், இந்த நிலையிலிருந்து கடந்து இறைநிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதில் பேரின்பம் என்றும் அப்பன் அருளுகின்றார். இப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு கிடைத்ததற்கு அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெருகவும் அவரவர் மனநிலைக்கு ஏற்பாற்போல் அவரவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதற்கும் உதாரணமாக இப்பதிவினை பதிவு செய்கின்றேன். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். மக்கள் நலன் கருதி இப்பதிவினை அனைவருக்கும் பகிர்கின்றேன். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. எங்களை வாழ வைக்கும் கலியுக தெய்வம் அப்பன் முருகனுக்கு அரோகர 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 அரோகர. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே. வணக்கம்.